என்ன சஞ்சீவி ஓட்றீங்க? ஓட்டல. ஒரு கை மட்டும் வீசினா சத்தம் வருதான்னு பாக்குறேன். அது எப்படி வரும்? ரெண்டு கை சேர்ந்தாதான் சத்தம் வரும். அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழுங்கா ஆடினாதான் கெமிஸ்ட்ரி வரும். Yes. இப்ப ஆட போறது அரவிந்த் and கிருத்திகா. அவர் வாழும் ஒரு நாள் காலை மேலும் அவள் மணவாளன் தன்னை மங்கை எழுப்புகின்றாள். கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமாமா, கூத்து பார்த்த செய்தி எல்லாம் சொல்லி போமாமா, விளையாடி விளையாடி பொழுதாகி போச்சு, விரதேந்தும் இடமெல்லாம் அடையாளமாச்சு. எந்திரி மாமா விழிரெண்டும் ஊரங்காம சொருகுது சொருகுது, கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமாமா, கூத்து பார்த்த செய்தி எல்லாம் சொல்லி போமாமா. ஒரு நாழி இன்னும் கொஞ்சம் மயிலே மயிலே உந்தன் இடையோடு விளையாட ஒத்துக்கொள்ளம்மா. கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமாமா, ஓடமங்கை காத்திருக்கு ஓடி போமாமா. கண்ணீரில் கல்லாடும் ஓடம் போலே அம்மாடி என் நெஞ்சம் தள்ளாடுதே, நெத்திரி நீனே மைவிழிமானே நெஞ்சில சாட்சிக்கோ. அட கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமாமா, ஓடமங்கை காத்திருக்கு ஓடி போமாமா. எப்போதும் மீனுண்டு கடலிலதா காதலியே, கடலெங்கே போய் விடும் சொல்லு. ஐயோ கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமாமா, ஓடமங்கை காத்திருக்கு ஓடி போமாமா. ஓடத்தை ஓட்டிய களைப்பாகி போனேன், ராசாத்தி முழு நாடும் ரசமாக இருக்கணும். கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமாமா, ஓடமங்கை காத்திருக்கு ஓடி போமாமா. விளையாடி விளையாடி பொழுதாகி போச்சு, விரதேந்தும் இடமெல்லாம் அடையாளமாச்சு. எந்திரி மாமா விழிரெண்டும் ஊரங்காம சொருகுது சொருகுது, கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமாமா, ஓடமங்கை காத்திருக்கு ஓடி போமாமா. காதலி சொன்னது வேதம் என்று புயல் வரும் வேளையில் அவன் போனான். இந்திய எல்லையை தாண்டும் போது பாவிகள் சுட்டதில் பலியானான். காதலன் ஆண்டான் மீனவர் சொன்னார், எனினும் அவள் மனம் நம்பாது. ஒரு தினம் வருவான் தலைமகன் என்று தனிமையில் ஆடி சிலையானாள்.
நிறைய சாங்ஸ் வந்து நிறைய வெரைட்டியா கோரியோகிராஃப் பண்ணுவாங்க. ஒரு ஷோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா கோரியோகிராஃப் பண்ணாங்க. எதை மைண்ட்ல வச்சுக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த சாங் நான் பார்த்த வரைக்குமே இந்த ஸ்டோரியில தான் இது வரைக்கும் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. வேற எதுலயுமே பண்ணதில்ல. படத்துல வந்த மாதிரியே தான் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து கிரெடிட் கோஸ் டு கலா மாஸ்டர். ஆல்ரைட், ஓகே. ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். எஸ் பிரசாந்த், நீங்க சொல்லுங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான சாங். ஆஸ் அ டான்சர் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். ஏன்னா பானுப்பிரியா மேடம் இந்த சாங் ஆடினது வந்து அவங்க எக்ஸ்பிரஷன் சரி, பார்க்க திரும்பி ஒன் மோர் டைம் பார்க்குற மாதிரி ஒரு அருமையான கொரியோகிராஃபி அது கலா மாஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கமிங் பேக் டு த பெர்ஃபார்மன்ஸ், பிரேம், யுவர் கொரியோகிராஃபி இஸ் பிரில்லியன்ட். யூ ட்ரை டு கீப் ஆஸ் க்ளோஸ் டு ஆஸ் த ஒரிஜினல். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் when it comes to அரவிந்த், இல்லை அதிகமாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மி தான் இல்லை? ரொம்ப வருத்தப்பட்டீங்களா? வருத்தப்பட்டேன். பட் இருந்தாலும் எங்க டீம் தானே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட ஒரு பக்கபலம் வந்தீங்க. வெரி குட். நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் கிருத்திகா, டான்ஸ் நல்லா ஆடிங்க. இன்னும் கொஞ்சம் அந்த எஸ்பெஷலி உங்ககிட்ட ஒரு சின்ன பிரச்சனைனா அந்த ஒரு ஹேண்ட் பொசிஷன்ஸ், அந்த எஸ்பெஷலி டேர்ன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சொல்லுங்க. ஆக்சுவலி சார் படத்துலயும் ஹேண்ட் இப்படி தான் வச்சுட்டு இருப்பாங்க. இல்லை, நான் இதை பற்றி சொல்ல மேடம். நீங்கள் வந்து ரவுண்ட் படி வரும்போது கையை வந்து ஆஃப்ல வச்சிடுறீங்க. அது இப்போ ஃபுல் அந்த போஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அது வந்து ப்ளே பண்ண உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுவும் சரி. அவர் அரவிந்த் சுற்றி வரும்போது டேர்னுக்கு போது அது ஃபெமினிட்டி வேணும். அந்த கை கீழே வச்சுட்டு வந்தால் அது பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வந்து ஹாஃபாக வச்சுட்டீங்க. அதான் சொல்ல, வேற ஒன்றும் இல்லை. சி தேர் ஆர் பிளேசஸ் ஹவு உமன் எஸ்பெஷலி. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் அவர் படகுக்கு பின்னாடி போனார் இல்லையா? நீங்கள் வந்து படகு முன்னாடி நடந்து போனீங்க. இப்போ ரிமெம்பர், போட்டுக்கு முன்னாடி நடந்து போனீங்க. நடந்து போனீங்களா இல்லையா? அது நடந்து போன சும்மா அடுத்த போர்ஷனுக்கு போனீங்களே, அவ்வளவுதானே? இங்க இருந்தீங்க, அந்த வீட்டுக்கு போறோம். அதான் வீட்டுக்கு போனோம். அதெல்லாம் ஓகேப்பா, மேட்டர் முடிஞ்சு, ஓகே நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படி இருந்தது தவிர, அது கொஞ்சம் இன்னும் இட் பீன் பார்ட் ஆஃப், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷனோட போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கன்னா ஐ திங்க் யூ டு அ பெட்டர் ஜாப். குஷ்பு மேம், நீங்க சொல்லுங்க. இந்த பார்ட் யார் பண்ணாலும் 100% திருப்தி யாருக்குமே வராது. ரொம்ப நல்ல எஃபர்ட் நீங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க, அரவிந்த் அண்ட் கிருத்திகா. அண்ட் பிரேம் சொல்ல வேண்டாம், வெரி குட் எஃபர்ட். அரவிந்த், ஐ ஹவ் சீன் யூ டான்சிங். ஒரு 2 minutes வந்தாலும் எப்படி ஆடுவேனா எனக்கு தெரியும். அரவிந்த் இஸ் நாட் இன் ஹிஸ் எலிமெண்ட்ஸ் டுடே. எங்கேயோ அரவிந்த் காணாம போயிருக்காரு. திரும்பி கொண்டு வா, காம்படிஷன் ஆரம்பிக்குது. ஓகே கிருத்திகா, நல்லா ஆடுறீங்கம்மா. You have good expressions, all that. But like Prashant said, movements finish பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று வந்து டேர்னிங்ஸ் இருக்கு. இந்த முத்திரை நான் இது வரைக்கும் அது பார்த்ததே கிடையாது. ஏதோ ஒரு ஆட் பொசிஷன்ல இது இருக்கணும், இல்லைன்னா இது இருக்கணும். ஓகே, இது ஒரு ஆட் முத்திரை இருந்தது. யூ நீட் டு ஒர்க் அ லிட்டில் மோர் ஹார்டம்மா. அது இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது. முடியாதது எதுவுமே கிடையாது. இல்லை, ஐ வாண்ட் கிருத்திகா அண்ட் அரவிந்த் as a team. அதான் சொன்னேன், அந்த டீம் எஃபர்ட் எனக்கு தெரியணும். ஸோ ஒர்க் ஹார்ட். யூ போத் கேன் டூ இட். ஓகே, குட். ஓகே, கலா மாஸ்டர், உங்களோட சிஷ்யனோட கோரியோகிராஃபி எப்படி இருந்துச்சு? உங்களோட டெடிகேஷன் எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க. இல்ல, அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், வேற எது கோரியோகிராஃபி பண்ணாலுக்கா நல்லா வராது, நான் படத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே போடுறேன். அப்பயே நினைச்சேன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் என்ன ஆடினாலும் குஷ்பு சொன்ன மாதிரி இந்த இடத்த முடியவே முடியாது. அந்த பாட்டு முடிஞ்சவன கூட மம்முட்டி சார் சொல்லியிருப்பாரு, டான்ஸ் ஆடினாங்க தரையில கால் வந்து தரையில நிக்கல, அந்த மாதிரி பம்பர மாதிரி ஆடி இருப்பாங்க அப்படி சொல்லியிருப்பாரு அவரே. பானுப்பிரியா அவங்க ஆடும் போதே அவங்க அழுதாங்க. அந்த லாஸ்ட் ஷாட் 12 டேக் அழுதாங்க, வரவே இல்லை மூமெண்ட். ஆனா கேபி சார் எனக்கு இந்த மூமெண்ட் தான் வேணும்னு சொன்னார். முட்டியில எல்லாம் அப்படியே பிளட் வந்தது அவங்களுக்கு. ஸோ அவங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குமோ நீங்கள் இதை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துருக்கலாம். டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அப்படியே பண்ணியிருக்கீங்க. இன்னும் எப்பயுமே நான் சொல்லுவேனே, எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன்ஸ் பண்ணணும். இது வந்து டான்ஸ் ட்ராமா. உங்க 2 பேர்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா இதுல நீங்க எடுக்கும் போது என்ன பயந்துகிட்டே எடுக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க இங்கிருந்து போ சொன்னார்ல, பிரசாந்த் சொன்னார்ல, நீ நார்மலா அமுச்சு விட்டாப்பா ஹஸ்பண்ட் போயிட்டாரா, ஓகே கையெல்லாம் அப்படி கிளீன் பண்ணிட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு என்ன வேலை இருக்கு அப்படி சொல்லி நீங்க உள்ள போயிருக்கணும். இதான் டான்ஸ் ட்ராமா. அது நீங்க பண்ணாம நார்மலா வாக் பண்ணிட்டீங்க, அந்த ஒரு பாயிண்ட். அதே மாதிரி அரவிந்த் இங்க இருக்கும் போதும் அவன் பாடும் போது நீ டமக்குன்னு சீக்கிரம் விடக்கூடாது. அப்படி போகும்போதே காத்தடிக்குது, அது அடிக்குது, இப்படி 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 சொல்லி அன்பேலன்ஸ்ல விழணும்.
நீங்க டமால் விழுந்தார் இறந்தார் சொன்ன உடனே விழுந்துடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் வரும்போது நீங்க விழுந்திருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் உங்க 2 பேருக்குள்ள கான்ஃபிடென்ட். ஐயோ இது நல்லா வருமா, அக்காவுடைய சாங் அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த டைம்ல நான் நல்லா பண்ணேன். ஓகே, அதனால வந்து ஐயோ அது பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாராலையும் பண்ண முடியும். பட் குட், நாட் பேட். ஓகே, குட். ஓகே, சோ அரவிந்த் அண்ட் கிருத்திகா இந்த டுயட் ரவுண்ட்ல ஒரு டிஃபிகல்ட்டான சாங் சூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். குஷ்பு மேம், யுவர் ஸ்கோர் ஃபார் them. ஒரு எஃபர்ட், a very good effort ஏற்கனவே சொன்னேன் நானு. ஸோ அந்த எஃபர்ட்காக 25.5. பிரசாந்த், உங்க ஸ்கோர் 24. கலாமாஸ்டர், யுவர் ஸ்கோர். இந்த கஷ்டமான பாட்டு எனக்கு தெரியும். அந்த கஷ்டமான பாட்டு யாராலே ஆட முடியும். அதுக்காக 26. 75.5 மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க out of 90. பட் nothing to worry. மேல இருந்து ஷவர் இப்ப கொட்டும். அந்த ஷவர்ல இருந்து நீங்க உங்க மார்க்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். if you're lucky உங்களுக்கு 10 கிடைக்கலாம். then your total will be 85. so என்ன நடக்குதுன்னு பாப்போம். can we have பாப்போம். 75.5 நீங்க லக்கியா இல்லையா? Unfortunately, 75.5 out of 100 remains the score. Anyway, இதுதான் first competitive round. இன்னும் நிறைய இருக்குது, பாப்போம். இருந்தாலும் உங்களோட கஷ்டப்பட்டு நீங்க எடுத்த எஃபர்ட்டுக்காக நம்ம ஜட்ஜஸ் உண்மையிலே உங்களை பாராட்டி இருக்காங்க. Congratulations, Arvind and Kritika.